கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாக தேவனுடைய பிள்ளையில தேவனுடைய வார்த்தை வெளிப்படுறதுல தேவனுடைய வார்த்தை நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போறோம். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்ம கொண்டு கற்றுக் கொடுக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை நம்ம படிக்க வேண்டும். வேதத்துக்கிட்ட போகும்போதே ஒரு சிலருக்கெல்லாம் அப்படியே எப்படி போகுதுன்னு தெரியல. பைபிள் படிக்கிறனால கஷ்டமா இருக்குது. அப்படி திறந்தவுடனே கொஞ்ச நேரத்தில் மூடி வச்சு போறோம்னா, பைபிளை நீங்க விரும்பி நேசித்து படிங்க. இந்த வேதத்தை நீங்க படிக்க படிக்க உங்கள் வாழ்க்கை தரத்தில் நீங்க உயர்ந்திருப்பீங்க. நீங்கள் மேன்மை உள்ளவராக காணப்படுவீங்க, கனம் உள்ளவராக காணப்படுவீங்க, உயர்ந்த சங்கங்களை கற்றுக்கொண்டு போவாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அந்த வேதத்தை எப்படி நேசிக்க வேண்டிட்டு சங்கீதத்துல 104 அதுல 34 வசனம் ஆகுங்க. நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாய் இருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள்ள மகிழ்வேன். அப்ப பாருங்க, அவரை தியானிக்கக்கூடிய தியானம் இனிதா இருந்துதான். இன்றைக்கு சினிமா பாடலை அப்படி தியானிக்கிறவர்கள் இனிதாய் தியானிக்கிறாங்க, அப்படியே விரும்பி அப்படி பாடுறாங்க, அப்படியே மனசுல அப்படி சந்தோஷப்பட்டு பாடுறாங்க. இதெல்லாம் பாட தெரிஞ்ச உனக்கு எதை பாட தெரிஞ்சுமா? தேவனுடைய வசனங்களை அப்படி இனிதாய் தியானிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கு. இந்த வசனங்களை ஒரு மனுஷன் அப்படி நேசித்து 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 படிப்பான் என்று சொன்னால், இந்த வார்த்தைகளை கை கொள்வான்னு சொன்னால், இந்த வார்த்தை உன்னை உயர்த்தும், இந்த வார்த்தை உன்னை கனமுள்ளதாய் மாற்றும், இந்த வார்த்தையினால உனக்கு மேன்மை உண்டாகும். அப்ப தேவ பிள்ளைகள் இன்றைக்கு அநேகரால வேதத்தை படிக்க முடியல. படிக்கிறதுக்கு என்ன காரணம்? அவருடைய வாழ்க்கை வேற எதுவும் சார்ந்திருக்கு. வேற யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காங்க, வேற யாரோட ஒரு உறவு இருக்குது. அதனாலதான் என்ன பண்றாங்க, இதுல கூட வேதத்தை வாசிப்பது. அப்போ மனிதர் பாருங்க, வேறொரு காரியங்கள் சொல்லும் போது சங்கீத புத்தகத்தை முதல் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல், அப்ப துன்மார்க்கம் கூட ஒரு மனுஷன் நடக்கிறான்னு சொன்னா, வேறொரு காரியங்களை ஈடுபாடு கொள்றான்னா அவனால வேதம் படிக்க முடியாது. பாவிகளுடைய வழியில் இல்லாமல் சொன்ன, பாவிகளுடைய வழியில ஒருத்தர் நிக்கிறான்னு சொன்னா அவனால வேதம் படிக்க முடியாது, வேதத்தோடு நேரத்தை செல்ல முடியாது. பரியாசக்காரற்ற உட்காராது. இப்ப உட்காரக்கூடிய பரியாசக்காரன் உட்காந்துனா இவனுக்கு பைபிள் படிக்கிறத விட இங்க ரோட்ல போற வார்த்தைலாம் கிண்டல் பண்ணி பேசுவது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாத்தீங்களா? இப்படியாப்பட்ட காரியங்களை ஈடுபாடுபட்டவர்கள், இப்படியாப்பட்ட காரியங்களை நாட்டம் வைத்துக் கொண்டிருக்கவங்க, இவர்களாலே வேதத்து மேல இன்ட்ரெஸ்டா படிக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேரு இப்படி பரியாசக்காரர்கள் எல்லாம் போய் உட்காந்துக்கிட்டாரு. நிறைய பேர் பாருங்க, இந்த ரீல்ஸ் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, போன் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த போன்ல வச்சுன்னு அப்படி வச்சுருக்காங்க. பரியாசக்காரன் உன் வீட்டுக்குள்ளேயே வந்து உன் போன்ல வந்து உன் பாக்கெட் வெளில வச்சிருக்கான். இப்ப இப்படி நேரங்களை செலவழிக்கும் போது இதே போன்ல பைபிள் ஒண்ணு இருக்குது, அதை எடுத்து பார்ப்பாங்கன்னா பார்க்க மாட்டாங்க, அதை எடுத்து அதை ஒரு காரியம் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா நேரங்களை அதற்குள்ளே நீங்கள் செலவிடுவீர்கள் சொன்னா, இந்த பரியாசத்துக்குள்ள வேறொரு காரியத்துக்குள்ள, இந்த துன்மார்க்கமான காரியங்கள் என்று சொல்லப்படுது பாத்தீங்கன்னா, தேவையில்லாத படங்கள், அதற்குள்ள நேரங்களை செலவிப்பா நீங்க என்ன ஆகும்னா கட்சிட்டா உங்களுக்குள்ள மகிழ்ச்சி போயிடும். வேதத்தை வாசிக்கும் போது அவருடைய வாழ்க்கை இனிதான் இருந்து மகிழ்ந்தார்களாம். ஆனால் இன்றைக்கு வேதத்தோடு ஐக்கியப்படாதவருடைய வாழ்க்கை துக்கம், கவலை, கண்ணீர், பாடுகள் வந்துவிடும். அப்போ ஒவ்வொரு நாள் நம்ம வேதத்தோடு கூட இருக்க கற்றுக்கொள்வோம். அதுல 2ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது பாருங்க, கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன். இப்படியாப்பட்ட காரியங்களை ஒரு மனிதன் விட்டு விலகிறவனை பாருங்க, கர்த்தருடைய வேதத்துக்கிட்ட வந்துடுவான். இரவும் பகலும் அதை தியானிப்பான், இரவும் பகலும் அந்த வேதத்தோடு ஐக்கியப்படுவான். அவனைத்தான் கர்த்தர் ஆசீர்வாதமா நடத்துகிறார். அவனுக்கு தான் கர்த்தர் ஒரு உயர்வை வைத்திருக்கார், அவனுக்கு தான் கர்த்தர் ஒரு மேன்மை வைத்திருக்கார். பார்த்தீங்களா? இந்த வசனம் ஒரு மனுஷன் உள்ள போக போக பிரியமாய் படிக்க 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 அந்த மனிதன் செழிப்புள்ள மகனாய் மாறுகிறான், செழித்து நிற்கிறான். அவன் செழிப்பு அவனுக்கு மாத்திரம் இல்ல, அவனை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு செழிப்பாய் மாற்றுவான். ஒரு நாள் அவனே சாப்பாட்டு வழி இல்லாதவங்க, ஆனா இன்னைக்கு அவன் ஆஸ்வதிக்கப்பட்டதுனால அவன் கூட இருக்கவங்க எல்லாரும் திருப்தியா சாப்பிடுவாங்க. ஏன் தெரியுமா? இந்த வசனம் உள்ள போக 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 வசனத்தின்படி நடக்க 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 அவன் ஆஸ்வதிக்கப்பட்டது மாதிரி அவனோடு கூட இருக்கலாம் ஆஸ்வதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, வசனத்தினால பிரிய வைங்க, வசனத்தை அதிகமா நேசிங்க, இந்த வசனத்தோடு கூட ஐக்கிய கொள்ளுங்க. இந்த வசனம் நமக்கு ரொம்ப முக்கியம். சங்கீதத்துல 119 பாத்தீங்கன்னா 127, 28 நீங்க வாசிப்பது பாருங்க. நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன். எல்லாவற்றை பற்றியும் நீர் அள்ளின எல்லா கட்டளைகளும்
செம்மை என்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். நல்ல கவனிங்க. ஆதலால் நான் இப்படி வேதத்தை வாசிப்பதனால, வேதத்து மேல பிரியமா இருப்பதனால, வேதத்தை நான் நாட்டமா இருக்கிறதுனால, இந்த வேதம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறதுல நான் என்ன பண்ணேன், அதனால் நான் பொண்ணையும் பசும் பொண்ணையும் நான் வெறுக்கிறேன். அது எனக்கு தேவையில்லை. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, நகையை எடுத்து போடுறது வேலையா எடுத்துக்கிறாங்க. எப்ப பாருங்க இவ்வளோ, இன்னைக்கு விலை பாருங்க எவ்வளோ உயரத்துக்கு போயிடுச்சு. ஒரு சவரம் சொன்னா இவ்வளவு உயரம். ஆனா நகை எடுத்து போட்டாதான் அவங்க திருப்தியா இருக்கும். எங்க போனாலும் அந்த நகை பாருங்க. நான் நகைவெல்லாம் ஏறிச்சு புலம்புறாங்க. நகை கடங்க திறந்துன்னே போயிருக்காங்க. நகைவெல்லாம் ஏறி போச்சு. அன்னைக்கு பாருங்க நகை விலை குறைவா இருக்கும் போது ஒரு சின்ன செயின் போட்டிருப்பாங்க, இல்ல தாலியில ஒரு சின்ன 2 குண்டு மணிகளை போட்டிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நகை விலை ஏறிச்சு. 5 பாருங்க 5 சைன் 6 சைன் போட்டுன்னு கெத்தா போறாங்க. அப்படி போனா தான் அவங்களுக்கு கெத்து. அந்த நெக்லஸ்லாம் அப்படி போட்டு கெத்தா நிக்கணும். பாத்தீங்களா எது மேல ஆசை? பார்த்தீங்களா? பொண்ணு மேல, பசும் பொண்ணு மேல. இந்த பொன்னின் மேலே சொல்றது, ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் இதை விட நான் கற்பனைகள் மேல கை கொள்ளுகிறேன். நான் கற்பனையை தேடுகிறேன். இது எனக்கு பெருசு இல்லை, இதுக்காக நான் ஓடி உழைக்கணும் அவசியம் இல்லை. இந்த நகை இருந்தா தான் என் வாழ்க்கையா இல்ல, தேவ வசனம் என் உள்ளத்துல இருந்தா எனக்கு ஒரு உயர்வு. நல்லா கவனிங்க. கல்யாண வீட்டுல பாக்குறோம்னு நகை போட்டவங்க எல்லாம் கீழே உட்காந்துக்காங்க. நகையே போடாது நாங்க மேல உட்காந்து அவங்களுக்கு போதிகளுக்கு. அப்ப நகை போட்டவங்கள பார்த்துட்டு, பாஸ்டர் பத்தியா எங்களை எப்படி பாக்குங்க, இவ்வளவு நகை போட்ட நீ கீழே கிடக்குற, நகையே இல்லாத நாங்க எங்க இருக்க போது. ஏன்னா வேதத்து மேல பிரியமா இருந்தா, வேதத்தை நினைச்சுப்பினா, வேதத்து மேல அன்பு கூறுனா, இந்த வேதம் இந்த பொண்ணை காட்டிலும் இந்த பொருளை காட்டிலும் இதை விட இந்த வேதம் எனக்கு போதும் தான். இந்த வேதம் உன்னை ஆசிரியர். அதான் பொய் வழிகளை நான் விட்டு, 122 பொய் வழிகளை நான் விட்டு இப்படி வேதத்தின் மேல பிரியமா இருக்கம்பா, நல்ல வழியில் நான் நடப்பேன்னு சொல்லிட்டு தங்களை அவர்கள் மாற்றிக்கொள்கிறார்கள். இன்னைக்கு உங்களை நீங்க என்ன பண்ணும்? மாற்றிக்கொள்ள பிரயாசப்பட வேண்டும். நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவன் அதற்காக தான் உங்களை அழைத்திருக்கா, அதற்காக தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் ரட்சித்து உன்னை இங்க கொண்டு வந்து நிறுத்திட்டு என்ன பண்ணாரு? அவருடைய வேதத்தை உங்க கையில கொடுத்திருக்கா. அவைகளை தியானித்து, அவைகளை சிந்தித்து, அவையின்படி வாழ்வேன் என்று தேவன் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சுக்க. ஆனா நீ என்ன பண்ற தெரியுமா? அதை விட்டுட்ட வேற ஒண்ணு என்ன பண்ற? சார்ந்து கொண்டு வேற ஒண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேற ஒன்னை நாடிக்கொண்டு இருக்கார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் இன்னைக்கு சார்ந்து கொண்டு வேதம் ஒன்றை, இந்த வேதத்தை ஒரு மனிதன் சார்ந்து கொள்ளும் வாழ்க்கை உயர்ந்திருக்கும். மத்திய புத்தகத்துல 13 அதிகாரத்துல பாருங்க, 45, 46 வாசியம் இருப்பாங்க. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்கிறான். கவனிங்க, பரலோக ராஜ்யம் விட்டுவிட்டுதான் விலையுயர்ந்த முத்துக்களை தேடுகிறதாம். அந்த முத்துக்களை பார்த்த உடனே தனக்கு உண்டானதெல்லாம் விற்று அந்த முத்தை சுமந்து கொடுக்குதான். அல்லேலூயா. இன்னைக்கு முத்தி யார் தெரியுமா? யார் ஒரு வேதத்தை வாசித்து கொண்டு வேதத்து மேல பிரியமா இருந்து அந்த மனிதனை தான் வேதம் ஆலயத்துல அவர் முத்தா பாக்குறாரு. பரலோக தேவன் முத்தா பாக்குறாரு. இந்த பரலோக தேவன் என்ன பண்றது? தனக்கு உண்டானதெல்லாம் விற்று இவனை எனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும், இவன் எனக்கு வேண்டும் என்று நினைக்கிறார். அதனால தாங்க இப்படியாப்பட்ட முத்துக்களை சுதந்திரிக்க முடியுதான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில கொடுத்திருக்கிறார். இந்த ஒரே பேரான குமாரனை கொடுத்து, இந்த ஒரு பேரான குமாரன் இவ்வளவு வேல்யூ உள்ளவர் ஏங்க கொடுக்குறீங்கன்னா, கீழே இருக்கு பாருங்க இவ்வளவு முத்துக்கள், இந்த முத்துக்களை நான் வாங்க வேண்டும்னா நான் இதை விற்றுதான் ஆக வேண்டும், இதை விளைக்கிறேன் செலுத்துதான் ஆக வேண்டும், இது போனா இப்படி அடிச்சு நொறுக்குவாங்க, இப்படி எல்லாம் வேதனைப்படுத்துவாங்க, பரவாயில்லங்க, அந்த முத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப வேதம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்குமானால் அவன் முத்தாய் காணப்படுகிறான். இந்த முத்து காணா போச்சுன்னு சொன்னா சும்மா இருக்க மாட்டா, தேடி வருவாரு. 99 ஆட்டை விட்டு ஒரு முத்து எங்கடா காணா போச்சுன்னு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வராரு. ஏன்னா அது விலையேறப்பட்டது, அதுக்காக நான் ரத்தம் செஞ்சிருக்கிறேன், அது எனக்குரியது என்று தோல்வி மேலே சுமந்து வருகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு முத்தாய் இருக்க வேண்டியவர்கள் துன்மார்க்க ஜீவியத்திலையும் பாவிகளுடைய வழியிலையும் பரியாசக்கார உட்கார்ந்து நீங்கள் முத்தாய் மாறுவதை விட்டு விட்டு வேறொரு காரியங்கள் செய்யுங்க. வசனங்களை எவ்வளவு உள்ள வைக்க 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 வைக்கிறீங்களோ அவ்வளவும் நீங்கள் முத்தாய் மாற முடியும். உங்களுக்காக பரலோக ராஜ்யத்தில் உள்ள தேவன் எல்லாவற்றையும் விட்டு
பாருங்க, ஒரு வியாபாரி எல்லாத்தையும் வித்துட்டு என்ன பண்றார்? உன்னை மீட்டுக்கொள்ள வருகிறார், உன்னை அவரு சொந்தத்துக் கொள்கிறார். அப்ப வசனம் உள்ள ஒரு மனிதனுக்காக தேவன் எத்தனை பெரிய காரியங்கள் சொல்லுவார். அப்ப அந்த வியாதியில விட்டுருவாரா? இந்த முத்தை வாங்கிட்டேங்க, இந்த முத்தி என் கையில இருக்குங்க, இந்த முத்துல சொந்த விட்டுருவோனா, இந்த முத்துல எதனா அடிப்படை விட்டுருவோனா, இந்த முத்துல எதனா சேதம் வர விட்டுருவோனா? விடமாட்டேனே. அப்படித்தான் தேவன் உன்னை ஆண்டு மீட்டெடுத்த பிறகு உனக்கு ஒரு சேதம் வராதபடிக்கு, ஒரு பலவீனம் வராதபடிக்கு, ஒரு தீங்கு அணுகாதபடிக்கு அவர் உன்னை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டோட சமூகத்துல வருகிற பிள்ளைங்க நிறைய பேருக்கு என்ன பண்ணுது தெரியல, தெரியாம போயிடுச்சு. பைபிள் படிக்கிறதுல, பைபிளோடு கூட நேரங்களை செலவழிக்கிறது, வேதத்தை நீங்கள் படிப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மத்தேயு புத்தகத்தை பாருங்க, 22:5 பாருங்க. அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். நீங்க இப்படி ஆண்டவர் அநேகரை அழைத்து இவர்களுக்கிட்ட வேதத்தை கொடுத்து இவர்களெல்லாம் படித்து இவர்கள் முத்துக்களை போல மாறுவார். இவர்களை கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு இவங்களுக்கு வேண்டியதெல்லாம் சேர்த்து ரெடியா காத்திருக்காரு. இப்ப அழைக்கப்பட்டவன் சொல்றான், கூப்பிட்டா வாங்க விருந்துக்கு வந்து விருந்து சாப்பிடுன்னு சொல்லி கூப்பிட்டா, ஒருத்தன் சொல்றான் நான் வயலுக்கு போகணும், வயல் என்ன பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன், நான் வயலுக்கு போகணும்னு சொல்றான். இன்னொருத்தன் மாடு வாங்கிட்டேன், நான் என்ன பண்ணேன், அந்த மாட்டு என்ன பண்றேன், போய் பார்த்துட்டு வரணும். இன்னொருத்தன் திருமணம் பண்ணிட்டேன், என் மனைவியோட கூட இருக்கலாம். பாருங்க, ஒவ்வொருவரும் எப்படி மாறுறாங்க பாருங்க. இன்றைக்கு நீங்கள் உங்கள் கால சூழ்நிலையில நீங்கள் இப்படி மாறி இருக்கீங்களா? அப்பா நான் கூட மாறிட்டேன்பா. ஒரு நாள் ஆண்டவரே, இன்றைக்கு அந்த வியாபாரி சொல்லும் போது ஆண்டவரே கேட்கிறாங்க, அழைக்கப்பட்ட ஜனமா இருக்கிற நான் ஒரு நாள் நான் இப்படியா நடந்து கொண்டேன்பா, எப்படியா வாழ்ந்துட்டேன்பா. எப்படி வாழ்ந்துட்டேன்? என்னை தேவன் கூப்பிடும் போது என்னை அழைத்த நோக்கங்களை விட்டு விட்டு நான் வேறொரு காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டேன்பா, வேறொரு காரியத்தை நான் சார்ந்து கொண்டேன்பா. நான் வயலுக்கு போகிற போல நான் ஒரு மனிதனாய் மாறி என்னுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு நான் நடந்து விட்டேன்பா. உங்களுடைய அழைப்பை நான் அசட்டை பண்ணி விட்டேன். இன்றைக்கும் ஆண்டவரே ஏர் மாடுகளை வாங்கி ஒருத்தர் என்ன பண்ற, நான் உழ வேண்டும், நாங்க போய் பார்க்க வேண்டும் சொன்ன அந்த மனிதனை போல எனக்குரிய வாகனங்களை வாங்கி நான் இப்படியா என் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஆண்டவரே தேவன் தேடக்கூடிய ஒரு பிள்ளையா இல்லாமல் வாழ்ந்து விட்டேன். என்ன மன்னிச்சுடுங்க ஆண்டவரே. ஒருவன் சொல்றான், நான் திருமணம் பண்ணிவிட்டேன், என் மனைவியோடு கூட இருக்கணும். அது போல ஆண்டவரே என் குடும்பத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து என் குடும்பத்தை சார்ந்து இந்த வேதத்தை படிக்க மறந்த நாட்கள் உண்டு. ஆண்டவரே என்ன மன்னிங்க. முத்தா இருக்க வேண்டும், நீ இப்ப யாரா இருக்கணும் பாரு. கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார், உன்னை அழைத்து இருக்கிறார். நீ என் பிள்ளை, என் கூட இரு. உனக்காக நான் என்ன பண்ண போறேன்? நான் ஒரு வியாபாரி, எனக்கு உண்டானதெல்லாம் விற்று உன்னை நான் மீட்டுக்குள்ள வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு மீட்டுக்குள்ள வந்திருக்கிற தேவன் இடத்துல, அப்பா என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை கூட மீட்டுக்கொள்ளுங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய வேதத்தை மறந்துட்டு வேதத்தோடு இல்லாம போய் என் வாழ்க்கை அப்படி மாறிச்சுப்பா. அவர் பலவீனமா இருக்கிறேன், நான் குடும்பத்தை நேசிச்சு இன்னைக்கு என்ன எல்லாரும் என்ன தெருவில் விட்டாங்கப்பா. ஒரு தாய் சொல்றாங்க, என் பிள்ளைங்க 3 பிள்ளைங்க ஃபாரின்ல இருக்காங்க, ஆனா என்னுடைய குடும்பத்தை கூட பார்த்துக்காம, எனக்கு மாத்திரை செலவு கூட காசு கொடுக்காம, எனக்கு வருகிற 5000 ரூபாய் கூட அந்த புக்கை வாங்கி வச்சுனாங்க. எனக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாங்க. பாத்தீங்களா, பிள்ளைகளுக்காக ஓடி ஓடி உழைச்சி கடைசி நேரம் அவங்க வாழ்க்கை மாறிச்சு. நல்லா கிடைங்க. இந்த வேதத்தை நீ கை கொடுனா இந்த வேதம் உன் வாழ்க்கை தத்துவ உயர்த்தும். நீ எந்த இடத்திலும் குறையப்படாதபடிக்கு, எந்த இடத்திலும் பலவீனப்படாதபடிக்கு உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்து நிறைவாய் உயர்வாய் கர்த்தர் நடத்த வல்லவர்க்க. இன்னைக்கு இது தெரியாம போயிடுச்சு நிறைய பேருக்கு. நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. யார் உங்க கூட இருந்தாலும் எல்லாவற்றையும் பார்க்கிற இந்த வேதத்தை நீங்கள் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க, இந்த வேதத்தை வாசிக்க கற்றுக்கொள்ளுங்க, இந்த வேதத்தை உங்களுக்குள்ள வைத்துக் கொள்ளுங்க. இந்த வேத வார்த்தைகள் உங்களோடு கூட இருக்கு. மலவையா நீங்கள் 1 யோவான்ல பாத்தீங்கன்னா 2:15 உலகத்தில் உள்ளவைகள் என்ன பண்ணாதீங்க, அன்பு கூறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம் நிறைய நேரங்கள்ல நிறைய காரியங்கள நாம் அன்பு கூறுகிற ஜனமா, அதோடு கூட ஐக்கிய கொள்ற ஜனமா இருக்கு. அவைகள் எல்லாம் நோட்டு போயிடுங்க. உலகத்தை சார்ந்து கொள்ளுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையை சார்ந்து கொள்ளுங்க, ஆவியானோடு இணைந்து கொள்ளுங்க. நீங்கள் ஜெபிக்க விட மாறுங்க. நான் சொல்றேன் 24 மணி நேரம் செய்யணுமா? தியானம் என்பது உள்ளதான். மற்றபடி சரீரத்துக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் என்ன பண்ணுங்க, செய்யுங்க. வேலைக்கு போறவங்க வேலை செய்யுங்க, குடும்பத்தில் என்ன பண்ணுங்க, துணி துவைக்கிற மற்ற காரியங்கள் செய்யற அந்த வேலையெல்லாம் செய்யுங்க. நல்லா கவனிங்க. இப்படி செய்யக்கூடிய நீங்க கவனிச்சுங்களா, எல்லா காரியத்தையும் வேதத்தை மாற்ற உள்ளுக்குள்ள தியானித்து கொண்டுங்க. மற்ற காரியங்களை தேவையில்லாத சிந்தித்து கொண்டு நாட்களை வீணடிக்காதுங்க. உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதுங்க. ஒருவன் உலகத்தில் அன்பு கொண்டா அவனிடத்துல பிதாவின் அன்பு இல்லையா? இந்த பிதாவினுடைய அன்பு நமக்கு வேண்டும் என்று சொன்னார். இன்னைக்கு வேதத்தை வாசித்து வேதத்தோடு ஐக்கிய கொள்ளுங்க. உனக்காக ஆண்டவர் ஒரே பிறையான குமாரனை விற்று, கவனிச்சுங்களா, அந்த வியாபாரி விற்று உன்னை மீட்டு எடுத்திருக்கிறார். நீ விலையேற பெற்ற ஒரு முத்து. இந்த விலையேற பெற்ற முத்துக்குள்ள இந்த வார்த்தை அடங்கி இருக்க வேண்டும். இந்த வார்த்தையோடு நடக்க பெரிய காட்சி. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த மாட்டேன். இப்போது எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்.
நம்முடைய வேதத்துல நாங்கள் மகிழ்ச்சி கொள்வோமானா எங்கள் வாழ்க்கை தர உயர்ந்திருக்கோம்ப்பா. இன்னைக்கு அநேகர் வேதத்தை படிப்பதற்கு கசப்பாய் வெறுப்பாய் பார்க்கிறாங்கப்பா. அப்படியாப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுங்க. தாய் தகப்பனுக்கு அன்று அந்த பிள்ளைகளுக்கு இந்த வேதத்தை நேசித்தால் என்ன நன்மை என்பதை உணர்த்தும்படிக்கு கற்றுக் கொடுக்கும்படிக்கு அவர்களுக்கு நீங்க உணர்த்துங்கப்பா. அப்பா அந்த வேதத்தை படிச்சுனா, அந்த வேதத்தோடு இருந்ததுனா, இந்த வேதம் என்னை உயர்த்தியது, என்னை கனப்படுத்தியது, ஒவ்வொரு நாளும் பேச, ஒவ்வொரு நாளும் சொல்ல, இந்த பிள்ளைகளுக்கு சாட்சியா நிற்க அவருடைய குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிக்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் வேதத்தை அவ்வளவு இன்பமாய் நேசித்து படிக்க கிருபைத்தார் அவர்களெல்லாம் முத்துக்களாய் மாட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.